ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேப் சர்பத். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிரேப் சிரப் எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேப் சிரப் மட்டும் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கலாம். கிரேப் சிரப்பில் சுகர் இருக்கும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் அதை அதிகமாக எடுத்திங்கன்னா இந்த சுகர் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது ரெண்டையுமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் நான் அதே மாதிரி ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு நான் ஊற்றிக்கிறேன். இதில் சிரப் சர்க்கரையோடு போட்டோன்னே நல்லா உங்களுக்கு கலர் நல்லா தெரியுது. அடுத்து நம்ம இதோட தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணுன்ற அளவு இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி நல்ல ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி நான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகரோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். நம்ம ஐஸ் போட்டதுக்கப்புறம் சுகரை கலக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஐஸ் போடுறதுக்கு முன்னாடி சுகரை நல்லா கலந்துக்கலாம். அதில் நான் ஒரு எலுமிச்சப்பழம் புளிகிறேன். தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சப்பழமும் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழம் கூட போட போட டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த இதுக்கு ஒரு 1.5 செம்பு தண்ணி ஊற்றுனதுக்கு ஒரு 1.5 எலுமிச்சப்பழம் போடலாம். எலுமிச்சப்பழம் போட்டுட்டு அதை ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஐஸ் போட்டுக்கலாம். சம்மருக்கு ரொம்ப நல்ல ட்ரிங்க்குங்க. அதே மாதிரி சர்பத் நன்னாரி இருக்கிறதுனால குளிர்ச்சியும் கூட. தாராளமாக நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல கலர் இருக்கிறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்த ஒரு கூலான ஜூஸோடு நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூலாக, அதே நேரம் லெமனோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன், டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.